அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் கடகராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் கடகத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நமக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. அந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிச்சா அவங்களுடைய வீட்டில் செல்வம் செழித்து விளங்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கணவரோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம். ஆடி பூரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே வருது. அதனால இந்த ஆடி பூரத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தைக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி கொடுங்க. அடுத்த வருடம் அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு உங்கள் கையில் வளையல் போடக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த அம்பாள் வழங்குவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த காரியத்தை. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியே வருது. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால தான் விவசாயிகள் அனைவருமே அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க, விதை அப்படிங்கிறத போடுவாங்க, ஏர் பூட்டுவாங்க. இந்த மாதிரியான நல்ல செயல்களை அனைத்தையுமே நம்ம அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம செய்யலாம். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி, ஆவணி அவட்டம் இதெல்லாமே வருது. இவ்வளவு மிக மிக முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் விரிவாகவே பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கை இழக்காத தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், குரு, கலத்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், வக்ரத்தில் இருக்கிறாரு சுக்கிரனும், தோல் ஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலை எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தெய்வீக அருளை அனைவருக்கும் தரக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதிக இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்க போகுது. இந்த மாதம் எவ்வளவு கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். சுக்கிரனோட சஞ்சாரத்தால் பணவரவு அப்படிங்கிறது ஓரளவு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்தால் நல்லது. உங்களுக்கு வீண் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் அப்படிங்கிறது அனுகூலமாக உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உதவிகளும் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாதத்தின் முதல் பாதியில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றம் அப்படிங்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும். தொழில் ரீதியாக வேலையிலெல்லாம் நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் 2 வாரங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகரிக்க போகுது. கடினமான வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. இதனால தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாமே வரும். பொறுமையை கடைபிடிக்கிறது மிக மிக அவசியம். உங்களுடைய கவனம் முழுவதுமே இந்த மாதத்தில் வேலையில் இருக்கணும். அதே போல் கூடுதல் வருமானம் ஈட்டுவதிலையும் கடன்களை அடைப்பதிலையும் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் தீர்ந்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும். திருமண வாழ்வுலையும் சரி, குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. கடந்த மாதத்தை விடவும் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது சற்று குறையும். உங்களுக்கு வாழ்க்கை துணையோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி நல்லதொரு ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டாகும். இருந்தாலும் ஈகோ விவாதங்களை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. விளையாட்டாக பேசக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட சண்டையில் போய் முடியலாம்.
திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கைகூடி வரும். தொழில் இருந்துட்டு வந்த மந்த நிலை மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் மூலம் இடமாற்றம் வேலை மாற்றம்லாம் ஏற்படலாம். முதல் 2 வாரத்துக்கு உங்களுக்கு மேல் வேலை செய்யக்கூடியவங்களும் சரி முதலாளியும் சரி கொஞ்சம் கெடுபடியாகவே நடந்துக்குவாங்க. அதனால் வேலை பளுவும் அதிகரிக்க போகுது. ஆவணி மாத தொடக்கம் முதல் உங்களுடைய வேலை வியாபாரம் வேலை வியாபாரத்திலலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து செலவுகள் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னாலும் குடும்பத்தில் குறிப்பாக தந்தைக்கு தாய்க்கு குழந்தைகளுக்கெல்லாம் உடல்நலம் பாதிக்கப்படலாம். அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். உத்தியோகத்திலலாம் முடிஞ்ச வரைக்கும் பொறுமை காக்கிறது தான் நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே தொழில் வியாபாரத்துலலாம் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். அதுவே உங்களுக்கு ஒரு நிதிநிலை அப்படிங்கிறது உயரும். கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் ஓரளவு. தொழில் இருந்துட்டு வந்த போட்டிகள் எல்லாமே குறைஞ்சி எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கு. வேலை தேடிக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டாக போகுது. உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வரும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி அப்படிங்கிறது மாதத்தின் பகுதியில் கிடைக்கும். உங்களுக்கு பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள்லாம் இந்த மாதத்தில் வாங்குவீங்க. அதனால செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். பெண்கள்லாம் எதையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமையையும் யுக்தியையும் பயன்படுத்துவீங்க. எல்லா காரியத்திலையும் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க குடும்பத்தோடு. அதனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக கலைஞர்களிடத்தில் வீண் சண்டையை தவிர்த்துக்குங்க. மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை குறைச்சிக்கிறது நல்லது. மற்றவர்களிடத்தில் திடீர்னு கருத்து வேற்றுமையெல்லாம் வரலாம். அதனால் மற்றவர்களையும் அனுசரித்து போகிறது தான் நல்லது. அப்படி அனுசரித்து போகலை அப்படின்னா மன ரீதியான பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வீண் அலைச்சலும் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழலும் வரும். எல்லா காரியத்திலையுமே கவனமாக செயல்படணும். உடல் சோர்வு மருத்துவ செலவு இதெல்லாமே வரும். வீண் அலைச்சலையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். எடுத்துக்கிட்ட காரியத்தில் முழு கவனத்தை செலுத்துறது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. மாணவர்கள்லாம் கல்வியில் இருந்துட்டு வந்த போட்டிகள் அப்படிங்கிறது நீங்கி கூடுதல் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் நீங்கி வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இந்த மாதத்தில் முடிய போகுது. நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு காரிய அனுகூலமும் சக பணியாளர்களோட உதவியும் உத்தியோகத்துலலாம் கிடைக்கும். பேச்சில் இனிமையாகவும் காரியத்தில் கண்ணுமாவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே எளிதாக முடியும். மற்றவர்களிடத்திலையும் எந்த விதமான கருத்து வேற்றுமையும் வராது. எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் ஆர்வம் செலுத்த போகிறீங்க. அதே மாதிரி ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். மனதில் இருந்துட்டு வந்த குழப்பம் எல்லாமே நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெறுறதுக்கே இந்த மாதத்தில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமையில் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கி நன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே உண்டாகும். உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு உடல் ஆரோக்கியத்திலிருந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்கிறது நல்லது. அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள்லாம் உங்களால் முடிஞ்ச 10 பேருக்கு அன்னதானத்தை வாங்கி கொடுங்க. கிரிவலம் செல்ல முடிஞ்சதுன்னா கிரிவலம் சென்று வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நன்மை அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு.